கர்த்தருடைய தூதுக்காக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 16 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசித்த இந்த வேத பகுதியினூடாக நாம் ஒரு எச்சரிக்கையை பெற்றுக்கொள்ளுகிறோம். என்ன எச்சரிக்கை? தூங்கக்கூடாது என்ற எச்சரிக்கை. தூங்கக்கூடாது, விழித்திருங்கள், மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள் என்று சொன்ன ஒரு எச்சரிக்கையை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் ஊடாக நாம் நன்றாக தெரிந்து கொள்ளுகின்ற காரியம், விழித்திராமல் தூங்குகிற தேவனுடைய பிள்ளைகள் ஞானமற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையோரை பார்த்து விழித்திருங்கள், விழித்திருங்கள் என்று எச்சரிப்பை கொடுத்து வைத்திருப்பதை நிறுவங்களின் மூலமாக நாங்கள் கண்டு பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, காண முடிகிறது. சபையானது தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்தது என்ற வார்த்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மிகவும் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். சபையானது தேவனுடைய தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த ஒரு பொருள், அதான் சபை. ஆகவே இந்த ஆழமாக சிந்திக்க வேண்டிய இந்த காரியத்தில் நாங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமாயின், கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அப்படியாயின் அருமையானவர்கள் பிள்ளைகளே, சபையிலே நாம் எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும், எவ்வளவாக நாம் நம்மை சபைக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்க அருமையானவர்களே. அன்று ஆதி அப்போஸ்தலர்கள் சபையானது ஒரு கற்புள்ள கன்னிகையாக மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது ஒரே மணவாளனாகிய ஒரே புருஷனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க வேண்டும், முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் மிகவும் ஒரு ஜாக்கிரதையாயிருந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் கிறிஸ்துவின் நாளிலே நிறுத்தப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவர்கள் ஊழியம் செய்தார்கள் அருமையானவர்களே. ஆகவேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனங்களை அவர்கள் ஆவியில் உற்சாகப்படுத்துகிறார்கள்.
ஆவியில் அனல் கொண்டவர்களாய் மாற வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சியோடு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஜனங்களை தட்டி எழுப்புகிறார்கள். அவர்களுக்குள்ளே அனல் உண்டாக்குகிறார்கள். விழித்திரு என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திரை செய்யக்கூடாது என்று அர்த்தமல்ல. அவ்விதமாக நினைத்துவிடக்கூடாது. நித்திரை செய்யாமல் விழித்திருந்து ஜெபிக்கின்ற சம்பவங்களும் உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற, அதாவது விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது, நீங்கள் நித்திரை இல்லாமல் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதல்ல. இன்றைக்கு விழித்திருந்து இரவு விழிப்பு ஆராதனைகள் நடைபெறுகிறதும் நாங்கள் காணுகின்றோம், நடத்துவதும் உண்டு நாங்கள். பின் ஆகவே அந்த விழித்திருந்து விழிப்பு ஆராதனை நடத்துகிற ஜனங்கள் மத்தியிலும் அருமையானவர்களே, அவர்கள் உள்ளான மனுஷனிலே தூக்கமுடையவர்களாய் காணப்பட முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் மாமிச ரீதியாக, மாமிசத்திலே நாம் சரீர பிரகாரமாக நாங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனிலே நாம் நித்திரையாயிருக்கிறோம் என்பதை நாம் எச்சரிக்கையோடு அறிந்து, இந்த எச்சரிப்பை நாம் நமக்காக எடுத்து, நாம் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய், நாம் உள்ளான மனசிலே விழித்திருக்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த விழித்திருங்கள், விழித்திரு என்று சொல்லுகின்ற இந்த வேதத்தின் எச்சரிப்பு இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் வந்தடைகிறது அருமையானவர்களே. ஆகவே நித்திரை கொள்ளாமல் இருப்பது விழித்திருப்பது அல்ல. உள்ளான மனுஷனிலே நாம் தூங்கி விடாதபடி எப்பொழுதும் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற இந்த எச்சரிப்பை நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு பாருங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு இதே போன்று இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்நாட்களிலே பட்டினியாய் இருப்பதுதான் உபவாசம் என்று அநேகர் இன்றைக்கு சிந்திப்பதுண்டு, நினைப்பதுண்டு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு பல தடவைகள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். பட்டினியின் பெயர் உபவாசம் அல்ல. பட்டினியின் பெயர் உபவாசம் அல்ல. இன்றைக்கு சாப்பிடாமல் இன்றைக்கு இருப்பார்கள். இன்றைக்கு ஆழத்திலையும் கேட்டால் சோர்ந்து போயிருப்பார்கள். என்ன சோர்ந்து போயிருக்கிறீர்கள் கேட்டால் இன்றைக்கு உபவாசம் என்று சொல்லிவிடுவார்கள். அதோடு அதோட பலன் போயிடும். பின் ஆகவே பாருங்க, பட்டினியின் பெயர் உபவாசம் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. உபவாசத்தை குறித்து இந்த இடத்திலே நீங்கள் அநேக சத்தியங்களை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். ஆகவே இதை குறித்து நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள். ஆனாலும் உங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்துக்காக இந்த காரியத்தை இப்பொழுது இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆனாலும் இது சம்பந்தமாக ஒரு சிறு வேத வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயாவிலே 58வது அதிகாரத்தை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே 3 தொடக்க 7 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாளலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்.
அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அருமையானவர்களே, ஆகவே நாம் சாப்பிடாமல் எமது சரீரத்தை ஒடுக்குவது ஒரு உபவாசத்தின் ஒரு சப்போர்ட்டாக எடுக்கலாம் அதை. ஆனால் அதுதான் உபவாசம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இப்படித்தான் விழித்திரு என்பதும் நம்முடைய உள்ளான மனுஷனிலே நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த வேத வாக்கியம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆத்துமா தூங்கி விடாதபடி எப்பொழுதும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அது விழிப்புள்ளதாய் இருக்க காத்துக்கொள்ள வேண்டும். தூங்குகிற ஆத்துமா மரித்தோருடன் ஐக்கியப்பட்டிருக்கிறது என்றதை நீங்கள் எச்சரிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மரித்தோருடனே ஐக்கியப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மரித்தோர் எனப்படுகிறவர்கள் யார்? மரித்தோர் எனப்படுபவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது பாவத்திலே வாழ்வோர், துன்மார்க்க ஜீவியத்திலே ஜீவிப்போர் என்று சொல்லி நாங்கள் காண முடிகின்றது. இதற்காகத்தான் ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். லூக்கா சுவிசேஷத்திலே 9வது அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 59வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். 59வது வசனம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதனை தேவன் அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்த பொழுது அங்கே அவனுடைய பிரதிக்கிரியை எப்படி இருக்கிறது? அவருடைய அழைப்பை உடனடியாக ஏற்று அங்கே அவன் போகாமல் அங்கே இன்னொரு காரியத்தை அங்கே முன்வைக்கின்றான். என்னவென்றால், முதலிலே நான் போய் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்றான். அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பதில், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போ. ஏனென்றால் நீ ஜீவனுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஜீவனுள்ள தேசத்திலே வாழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நாம் நம்முடைய ஆத்துமாவிலே தூங்குகிறவர்களாய் இருந்தால் நாம் மரித்தோரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் எச்சரிக்கையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் தூங்குகிறவர்களாய் இருப்போமாயில் ஒரு நாளைக்கு மணவாளன் திடீரென்று வரும்பொழுது, மணவாளன் கிறிஸ்து இயேசு வரும்பொழுது அங்கே அந்த எக்கால தொனியின் சத்தத்தை நாங்கள் கேட்காமல் நாம் கைவிடப்பட்டு விடுவோம். அருமையானவர்களே, அந்த எக்கால தொனி சத்தம் கேட்க வேண்டுமாயின் நாம் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக நாம் தூங்கும் பொழுது அந்த எக்கால தொனி சத்தம் கேட்காமல் நாம் கைவிடப்பட்ட பிற்பாடு நாம் சென்று கதவு அடைக்கப்பட்ட பின்பு போய், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். நான் உங்களை அறியவில்லையே என்று சொல்லிவிடுவார். அருமையானவளே, எவ்வளவு மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்க.
இந்த உலகத்தில் பாருங்க, எந்த ஒரு பரிசுத்தவானாக இருந்தாலும் தெளிவா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். எந்த ஒரு பரிசுத்தவானாக இருந்தாலும் அவன் தன்னுடைய உள்ளான மனுஷனிலே விழிப்பாய் இருக்க வேண்டும். இதுதான் வேதம் கற்பிக்கிறது. எந்த ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம் இந்த உலகத்தில், அவனுடைய உள்ளான மனுஷனில் அவன் விழிப்பாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோமாயின், மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே வாசியுங்கள். 25, 26வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. 25, 26. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, ஆம், போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அருமையானவர்களே, பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. பின் ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவர் முதலாவது உள் பாத்திரம் சுத்தமாக வேண்டும். உள்ளான மனுஷனை அவர் எப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் காணப்படும் சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கிவிட தாமதமின்றி நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, அல்லது போனால் ஒரு நாள் அவை நம்மை அழித்துவிடும், முற்றுமுழுதாக நம்மை அழித்துவிடும். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் 2 சாமுவேலில் நாங்கள் எடுத்து பார்ப்போமாயின் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். பெரும்பாலும் சீமேயி என்ற ஒரு மனுஷனை அங்கே காணுகின்றோம். இந்த சீமேயி என்ற மனிதன் சவுல் ராஜாவினுடைய ஒரு உறவு முறையான். தாவீது ராஜாவானது இவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருடைய? இந்த சீமேயினுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் தாவீது ராஜாவினுடைய மகன் அப்சலோம் தன்னுடைய தகப்பன் தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்பின பொழுது தாவீது அவனுக்கு பயந்து தன்னுடைய ஜீவன் தப்ப அவன் என்ன செய்தார்? எங்களுடைய தாவீது அவர் ஓடினார். இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த சீமேயி என்ற மனுஷன் அங்கே கண்டு தாவீதை தூசிக்கிறார். எப்படி தூசிக்கிறார்? சாதாரணமாக அல்ல. இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ என்று சொல்லி கல்லையும் மண்ணையும் வாரி வீசி தாவீதை அங்கே அவன் தூசிக்கின்றான். ஆனால் தாவீதினுடைய இருதயமோ அங்கே எப்பொழுதும் அவனுடைய காரியத்திலே கோபமடையாமல் சாந்தமாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சீமேயினுடைய இருதயத்திலே இருந்த அந்த பழைய நினைவுகள், தாவீது ராஜாவாகினது இந்த சீமேயிக்கு விருப்பமில்லை, அவருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் இப்பொழுது ராஜாவாக இல்லாமல் ஓடுறாரே, பயந்து ஓடுகிறார். இந்த சூழ்நிலையிலே அந்த இருதயத்திலே இருந்த அந்த காரியம் வெள்ளி வந்து தூசிக்கிறது. அருமையானவர்களே, தாவீது அந்த சீமேயி மேல் கோபம் கொள்ளவில்லை, சாந்தமாக மன்னித்து விட்டார். பின்பு அப்சலோம் கொல்லப்பட்ட பின்பு தாவீது மீண்டும் ராஜாவாக வந்தபொழுது இந்த சீமேயி பயந்து ஓடி வந்து தாவீதினிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார். ஏன்? தாவீது கொண்டு விடுவார் என்று பயம். அப்பொழுது தாவீது
அவனை மன்னித்து உன்னை கொன்று போட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் மேல் ஆணையாய் அங்கே சொல்லிவிடுகின்றார். காலம் கடந்து சென்று விட்டது. இப்பொழுது தாவீது மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய மகன் சலமோனை பார்த்து அங்கே சொல்லுகின்றதை நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் வாசிக்கிறது நல்லது. 1 ராஜாக்களிலே 2ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. மேலும் பகூரிம் ஊரானான பெஞ்சமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவர் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இங்கே சலமோனை பார்த்து இங்கே தாவீது சொல்லுகிறார் என்ன தெரியுமா? எப்பொழுது அவர் மரணிக்கிற ஒரு நேரம், கால் நெருங்கிவிட்ட நேரத்திலே சலமோனை பார்த்து சொல்றார், என்னை அவன் தூஷித்தான். என்னை இந்த சீமேயி என்ற மனிதன் தூஷித்தான். நான் அவனை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆணை உனக்கு பொருந்தாது. நீ ஞானம் உள்ளவன், ஆகவே அவனை எப்படியும் கொன்று போடு. சீமேயியை பழி வாங்க இங்கே பாருங்கள், ஏற்ற ஒழுங்கை தாவீது செய்து அவர் மரித்து போனார். பல வருஷங்களாக தேவனுடைய மனுஷனாக இருந்த அவர் அந்த உள்ளான மனுஷனிலே பழிவாங்கும் எண்ணத்தை இறுதி வரை வைத்திருந்தார் என்பதை இதிலிருந்து விளங்குகிறதல்லவா? பார்த்தீங்களா? பின் அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று நாம் கண்டுபிடிக்க முடியாது. அதை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆகவே தாவீது அந்த உள்ளான மனுஷனிலே அந்த பழிவாங்கும் எண்ணத்தை இறுதி வரை கொண்டிருந்து அதை நிறைவேற்றி முடிப்பதிலே எவ்வளவு கருத்தாய் இருந்தார் என்பதை நீங்கள் இந்த வேளையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று உங்களுக்கு கவனத்துக்கு நான் தாரேன், கவனியுங்க. புதிய உடன்படிக்கையில் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின்படி நாம் தாவீதை நியாயம் தீர்க்க முடியாது, அது தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பழைய உடன்படிக்கைக்கே அவர் உட்பட்டு வாழ்ந்தவர் தாவீது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் தாவீதை பின்பற்ற முடியாது. நம்முடைய அழைப்பு அதைவிட மகா மேன்மையானது. இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கட்டளை என்ன தெரியுமா? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்ற கட்டளையையே நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு தாவீதை மனதிலே வச்சுக்கொண்டு அந்த பரிசுத்தவான் அப்படி செய்தார் தானே என்று போட்டு இன்றைக்கு அவ்விதமாக செய்துவிடக்கூடாது. நாம் புதிய ஏற்பாட்டின் அழைப்பை பெற்றவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் நமது உள்ளான மனிதனிலே நாம் விழிப்பாயிருந்து நாம் யாரை குறித்தாயிலும் பழிவாங்கும் எண்ணம் சிறிதேனும் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நம்மை நாம் விடுதலையாக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது சரீர பிரகாரமான நித்திரையிலே இருந்து விழித்து கொண்ட பொழுது வித்தியாசமான அனுபவங்களை பெற்றுக்கொண்ட இருவரை குறித்தும் நாம் வேதத்திலே நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது நாம் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது
வெளிப்பிரகாரமாக அவர் நித்திரையிலே இருந்து விழித்த பொழுது எவ்விதமாக அவர்களுடைய கிரிகைகள் இருந்தது என்பதை நாம் இந்த வேளையிலே வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதிலே நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது யாக்கோபை நாம் காண முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதம் பெற்று வீட்டை விட்டு பிரயாணமாய் சென்ற யாக்கோபு, இந்த யாக்கோபை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கடினமான சூழ்நிலையிலே தன்னந்தனியாக ஆபிரகாமின் தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்தவராய் இந்த பிரயாணத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். வழியிலே சூரியன் அஸ்தமித்து விட்டது, இருள் சூழ்ந்து விட்டது. அப்பொழுது அவர் ஒரு கல்லை தன்னுடைய தலையணையாக பாவித்து தலைக்குள் வைத்துக்கொண்டு யாக்கோபு நித்திரை செய்து விட்டார். வசதியுடன் வாழ்ந்தவர் இப்பொழுது தனிமையான இடம், இருள் சூழ்ந்த இடம், தலையணை கல். பாருங்கள், இப்படியான சூழ்நிலையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு சொற்பனத்தை அவர் காணுகிறார். என்ன தெரியுமா? அதாவது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஏணியையும் அதற்கு மேலே கர்த்தர் நின்று தன்னை ஆசீர்வதித்து பல வாக்குத்தத்தங்களை தருவது போன்ற ஒரு சொற்பனத்தை அவர் காணுகின்றார். இப்படி அருமையானவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, இப்படித்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனையே சார்ந்து நடக்க பிரயாசப்படும் பொழுது அவனுக்கு பல காரியங்கள் கடினமாக தோன்றலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலேதான் அவன் தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வழிநடத்தல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை இந்த யாக்கோபுடைய சம்பவத்திலே இருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பலவிதமான தேவனுக்கென்று நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது நமக்கு நம்மை இருள் சூழுகிறது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாம் சந்தேகப்படாமல் நாம் நம்பிய தேவனையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருப்போமாயின் நிச்சயமாக தேவனுடைய பெரிதான வழிநடத்தல்களை நாம் காண முடியும். அருமையானவர்களே, ஆதியாகமத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். பார்த்தீங்களா? அந்த நிச்சயம் அவருக்குள்ள வந்துட்டது. அருமையானவர்களே, இன்னொரு மனிதனை குறித்து நாங்கள் பார்ப்போம். அவர்தான் சிம்சோன். இப்பொழுது பார்க்கிறோம், பிறந்தது முதல் பாருங்கள், இந்த சிம்சோன் தன்னுடைய தலையிலே சவரகன் கத்தி படாமல் நசரேய விரத காத்து வந்தவர் இந்த சிம்சோன். இந்த சிம்சோன் இவர் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் தெலீலாளுக்கு வெளிப்படுத்தி தனக்கு வரவிருந்த அந்த ஆபத்துக்களையும் தோல்வியையும் அவர் உணராதவராக அவளுடைய மடியிலே தலை சாய்த்து நித்திரை செய்தார். பார்த்தீங்களா? யாக்கோபு தலை சாய்த்து நித்திரை செய்தது எப்படி? இங்கே இந்த தேவ மனுஷன் சிம்சோன் தலை சாய்த்து எங்கே நித்திரை செய்கிறார்? சிந்தித்து பாருங்க. சாகத்தக்கதாய் வேதம் சொல்லுகிறது, சாகத்தக்கதாய் அவள் அவருடைய இருதயத்தை விசனப்படுத்தினாள்.
ஆனாலும் அவளுடைய பிடியிலிருந்து தன்னை அவர் விடுவித்துக் கொள்ள முடியாதவராய் உணர்வற்று இருந்தார். பார்த்தீங்களா அருமையானவர்களே, இந்த தெளிலாள் அவரை முற்றிலும் அழிக்கும்படியான திட்டத்துடனே சிம்சோனை நித்திரை செய்ய பண்ணி அவருடைய தலைமயிரை சிரைத்து அவரை சிறுமைப்படுத்தினாள். இம்மட்டுக்கும் இவருடைய பலமெல்லாம் நீங்கி போன பிற்பாடு அவரோ இதையெல்லாம் அறியாதவராக அவருடைய மடியிலே நித்திரை செய்து இளைப்பாறுகிறார். அருமையானவர்களே, எங்கே? தெலீலாளுடைய மடியில இவருக்கு அவளுடைய மடிதான் ஒரு சுகத்தை கொடுத்தது. பாருங்க, ஒரு ஆறுதலை கொடுக்கிற இடமாய், ஒரு சுகத்தை கொடுக்கிற இடமாய், ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கின்ற ஸ்தலமாய் அங்கே இருக்கிறது. அருமையானவர்களே, தேவஜனத்தினுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற இளைப்பாறுதல் தேவனிடத்திலிருந்து வருகிறதாயும் தேவனால் அனுமதிக்கப்பட்டதாயும் அவருக்கு பிரியமானதாகவும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அதுதான் தேவனிடத்திலே இருந்து வருகிறதா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற இளைப்பாறுதல் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. தேவ சித்தம் இல்லாத இடத்துல நம்முடைய தலையை சாய்ச்சி விடக்கூடாது. தேவ சித்தம் இல்லாத இடத்துல நம்முடைய இளைப்பாறுதலை தெரிந்து கொள்ளக்கூடாது. தேவ சித்தம் இல்லாத இடத்துல நம்முடைய நிம்மதியை தேடிக்கொள்ளக்கூடாது. அருமையானவர்களே, கொஞ்சம் கவனமாக நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தெளிலாளுடைய மடியின் சுகத்தை இந்த காலத்தில் அநேகர் தங்களை அறியாமல் அது தேவனிடத்திலிருந்து வந்ததென்று சொல்லி அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். அதனால் கண்ணீரும் கவலையும் வேதனையையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சரியாக வேதத்தை அறியவில்லை, சத்தியத்தை அறியவில்லை, வேத வாக்கியங்களுடைய உள்ளத்திலே இல்லை. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சத்தியத்தை விட்டு விலகி போனதின் நிமித்தமாக தெளிலாளுடைய மடி அவர்களுக்கு தேவன் தந்த ஒரு ஆசீர்வாதமாய் நினைக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, சரீர பிரகாரமான அந்த உள்ளான மனுஷனில் இந்த உணர்வற்றவராக மரித்தோர் மத்தியிலே இந்த தூங்கிக் கொண்டிருந்த சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்று சத்தத்தை கேட்டு அவர் என்ன செய்கிறார்? இந்த சத்தத்தை கேட்டு உடனடியாக விழித்துக் கொண்டார். என்ன பரிதாபம்! பெலிஸ்தர் கையிலே அகப்பட்டுக் கொண்டார். தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இளைப்பாறுதல் எங்கே இருக்கிறது? ஆராய்ந்து பார்ப்போமா? இளைப்பாறுதல் தருவது போன்ற சூழ்நிலையிலே பிசாசானவனும் நமக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி வைக்கலாம். நாம மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனால் தான் அருமையானவர்கள் எத்தனையோ இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டு திரிவதை நாங்கள் இன்றைக்கு காணுகிறோம் அல்லவா? பிரச்சனைகள், அடுக்கடுக்காக பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், சமாதானம் இல்லை, கண்ணீர். அருமையானவர்களே, இந்த வேளையில் அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு பிரியமான இடத்திலே நாம் தலை சாய்க்கும் பொழுது நாம் தேவனால் பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய அவருடைய பெரிதான வழிநடத்தல்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகிறார். இன்றைய நாளிலே பாருங்கள், வேத வாக்கியங்களை சரியாக அறிந்து கொள்ளாததினாலே மட்டுமல்ல, தங்களுடைய உள்ளான மனிதனிலே நித்திரை கொண்டு கொண்டிருப்பதினாலே
இன்றைக்கு உலகம் அழியப் போகிறது என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு இந்த உலகம் பரப்பி விட்டவுடனே இவர்களும் சேர்ந்து பயந்து நடுங்கி ஓடுகிறார்கள். ஏன் அவ்விதமாக ஓட வேண்டும்? சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் முடிவு, இந்த உலகம் முடிகிறது என்று சொல்லுகிறதே, இந்த உலகம் சொல்லுகிறதே, இந்த உலகத்தின் ஞானிகள் சொல்லுகிறார்களே, ஏன் பலரும் சொல்லுகிறார்களே, அப்படியாயின் ஏன் தேவனுடைய பிள்ளைகள் கலங்க வேண்டும்? இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பது இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை. இந்த உலக முடிவுக்கு முன்பாக அது நடக்குமே, இதை அறியாமல் இன்றைக்கு உலகம் முடியும் என்ற செய்தியை கேட்டு இன்றைக்கு ஜனங்கள் கலக்கமடைகிறார்களே. அருமையானவர்களே, உள்ளான மனிதனிலே விழிப்புள்ளவர்களாயிருங்க. மார்க்கு சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஒரு விசை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம் தொடக்கம் 37 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். அருமையானவர்களே, சரீரப்பிரகாரமாக தூங்குகிறவர்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்களா என்று கூட நீங்கள் ஒரு வேளையிலே நினைக்கலாம். சிலர் எண்ணுகிறார்கள் தான். அப்படி என்றால் சரீரப்பிரகாரமாக தூங்கிக் கொண்டிருந்தால் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதா? அதற்கும் உங்களுக்கு காரியத்தை காட்டுகின்றேன். லூக்கா சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஆம், அருமையானவர்களே, இந்த 2 பேரில் ஒருவர் யாக்கோப்பை போலவும் மற்றவர் சிம்சோனை போலவும் இருக்கலாம் என்று நாம் உணர்கிறோம். ஆண்டவர் உடைய இந்த வார்த்தையின் மூலமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒரே சபையிலே ஆபிரகாமை போலவும் மற்றொருவர் லோத்தை போலவும் இருக்கலாம். அருமையானவர்களே, இன்னும் சிலர் ரூத்தை போலவும், இன்னொரு சிலர் ஒர்பாலை போலவும் இருக்கலாம். அருமையானவர்களே, ஆகவே இதை நாம் ஒரு பொழுதுமே மறுக்கவும் முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தூங்கிவிடாதபடி நீங்கள் விழித்திருந்து மரித்தோரை விட்டு எழுந்திருந்து ஞானம் உள்ளவர்களாக கவனமாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று வேதம் தருகின்ற எச்சரிப்புக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. அப்பொழுது நாம் இந்த கடைசி நாட்களிலே நாம் தப்பிக்கொள்ள முடியும். நாட்கள் பொல்லாதவைகளானதனாலே காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறதல்லவா, ஆலோசனை சொல்லுகிறதல்லவா. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, இன்னமாய் தாவீது சொல்லும் பொழுது கூட என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது என்று சொல்லுகின்றார். ஆம், அந்த செம்மையான இடம் கர்த்தருடைய சபை. செம்மையான இடம் இந்த உலகத்திலே அருமையானவர்களே, செம்மையான இடம் என்று தேவனுடைய தாசர்கள் கண்டது கர்த்தருடைய சபை. ஆகவே கர்த்தருடைய சபை எவ்வளவாய் எப்படிப்பட்ட ஒரு தரத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் எம்முடைய இருதயத்திலே நினைத்து எப்பொழுதும் சபைக்கிலே அன்பு கூர்ந்து சபைக்கு நம்மை அர்ப்பணித்து சபைக்காய் ஜெபித்து கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும். இன்று கர்த்தர் உங்களோடு பேசிய வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே ஏற்று நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடவுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்க செய்வார் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக பிரகாசம் அடைவீர்கள். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.